والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார். இன்று நம்ம பார்க்க போவது இல்லறம். இல்லறம் சொன்னா இருப்பிடம், வீடு. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலான்னு. ஒரு மனிதன் இவ்வுலகில் பெறுகின்ற முக்கியமான பாக்கியங்கள் உண்டு. ஒவ்வொரு மனிதனும் துணியாவில் இருக்கிற காலத்துல ஆசைப்பட்ட நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டால் அந்த பாக்கியம் வந்து வீடாக, அதிலும் சொந்த வீட்டில் வசிப்பது என்பது மிக பெரும் பாக்கியமா. ஒரு சொந்த வீட்டை கட்டுறதுக்காக கட்டிய மனைவியை பிரிஞ்சு, பெத்த பிள்ளைகளை பிரிஞ்சு, சொந்த பந்தங்களை மறந்து, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள பாலைவனத்துல போய் கடுமையான வெயிலையும் குளிர்லையும் கஷ்டப்பட்டு மனிதன் உழைக்கலாம். ஒரு நாள், 2 நாள், பல்லாண்டு காலம் இளமையை தொலைச்சி கணக்கில் அடங்காத வேதனையெல்லாம் அனுபவிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, எலி வலையா இருந்தாலும் தனி வலை அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல வீட்டை கட்டிப்பாருன்னு சொன்னா பெரிய ஒரு விஷயம். இப்பவும் அதே மாதிரி தான். கல்யாணம் பண்ணி பாருங்கிறத இப்போ வசதி தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கஷ்டம் இப்போதைக்கு இல்லைன்னு வைக்கணும். வீட்டில் உள்ள முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, முக்கியத்துவத்தை உணர்வதற்கு இதெல்லாம் மனிதனாக பெற்ற பழமொழி. கொடும் வெப்பத்திலிருந்தும் ஆட்டும் குளிரிலிருந்தும் மனிதனை பாதுகாப்பது வீடு. அந்நிய பார்வைகளை விட்டும் சுதந்திரமாக இருப்பதற்கு, இல்வாழ்க்கை நடத்துவதற்கும் வசதியான இடம் வீடு. பெண்கள் சுதந்திரமாக சாதாரண வெளியில இருக்கிற விட வீட்டுல இருந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு உடைகளை போட்டு சுதந்திரமா நடமாடலாம். சுதந்திரமாக நடமாடுவதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் வீடு தான். ஒருவர் தன்னுடைய செல்வத்தினையும் பொருட்களையும் பாதுகாத்து வைப்பதற்குரிய சிறந்த இடம்தான் வீடு. வெளி வாழ்க்கையில் இன்னல்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி வருவதற்கு நிம்மதி தரும் இடம் அவன் வசிக்கும் வீடுதான். வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லாமல், அதாவது நம்ம எங்கதான் சுற்றி திரிஞ்சு கொண்டு வேலை வெட்டி பார்த்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி வந்து ஒரு நிழல் சொன்னா நமக்கு ஒன்று வீடு இருக்கணும். வீடு அவன் உட்கார்ந்து தன்னுடைய அதிகப்படியான ஆடைகளை எல்லாம் கலைஞ்சி காத்தோட்டமா மன நிறைவு ஒரு சேர்லையோ பெஞ்சிலையோ பெட்லையோ சாஞ்சி அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்கிற பெருமூச்சு விடுறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு. அதுக்காக தான் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்துல குறுக்கு வழியில போறவங்களும் ஏராளம் ஏனம். இஸ்லாம் மார்க்கம் ஒன்று சொல்றதுன்னா, நேரான வழியில தான் எல்லா செயலும் இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயலும் வரக்கூடிய வருமானமும் ஹலாலா இருக்கணும். அந்த ஹலாலான முறையில சிறிய வீடா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி குடியிருந்தோம்னா வரக்கத்துவம். பாருங்க, நம்ம பார்க்கலாம், வெளியே போனா கோடான கோடி மக்கள் ரோட்டு ஓரத்துல சாக்கடை ஒரு காவம், அந்த ஓரத்துல பப்ளிக் கக்கூசு ஓரத்துல தாங்க ஒன்னா தேங்க நடத்திக்கிட்டு சின்ன குடிசை மாதிரி போட்டுக்கிட்டு
அதுல இப்ப இருந்து புள்ள குட்டிகளை வளர்த்துக்கிட்டு மழை பெஞ்சா ஒதுங்குறதுக்கு இடம் இல்லாம கவர்மெண்ட் கட்டி வச்சு எங்கேயோ கட்டி வச்சிருப்பாங்க. அதை தேடி போய் அங்க போய் பேரிடர் காலத்துல போய் தங்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள்ல அலக்கழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் கோடான கோடி. பிரபு நம்மள நல்லாவே ஆச்சரிக்கிறான். ஒரு சில பேர் அந்த நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல எப்படி கேட்டா 90% ஓரளவுக்கு நல்லாதான் நம்ப வச்சுக்கலாம். வாடகை வீடுகள்ல அதிகமானவர் இருக்கிறாங்க. அல்ல நான் அவங்களுக்கு சொந்த வீடு வாடகை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தருவோம். ஆக இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில நம்ம இல்லை. நம்ம சபூர் செய்யறோம். அல்லாஹ் நமக்கு தருவோம். அதற்கான முயற்சிகளை பண்ணணும். வீடு என்பது இறைவனுடைய அருட்கொடை. வீட்டை இறைவனின் அருட்கொடை என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர்? இதோ வீடு என்னும் அருளை பற்றி இறைவன் கூறுவதை பாருங்கள். உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தினான். கால்நடைகளின் தோள்களிலிருந்து உங்களுக்கு கூடாரங்களை ஏற்படுத்தினான். உங்கள் பிரயாணத்தின் போது ஊரில் நீங்கள் தங்கியிருக்கும் போது அவற்றை எளிதாக எடுத்துச் செல்கிறீர்கள். செம்மறியாட்டின் ரோமங்கள், வெள்ளாட்டின் ரோமங்கள், ஒட்டகத்தின் ரோமங்கள் ஆகியவற்றிலிருந்து ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை பயன்படும் வசதிகளையும் ஏற்படுத்தினான். குரான்ல 16வது அத்தியாயத்துல 80வது வசனத்துல ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு தெரிவிச்சிருக்கிறான். வாழ்வாதாரத்துக்கு வீடு இல்லாமல் தத்தளிந்து திரிவது இறைவனுடைய சோதனையாகும். வீடு இல்லாம தத்தளிந்து திரிகிறா, அது அல்லாஹ்வுடைய சோதனை. யூதர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக இறைவன் அவர்களை வாழ்வாதாரத்திற்கு வீடு இல்லாமல் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி தண்டனை வழங்கினான். யூதர்கள் செய்த அநியாயத்துக்கு ஆரம்ப காலத்துல நம்மளை வீட்டை விட்டு விரட்டின மாதிரி அவங்களே வீட்டை விட்டு விரட்டி அவனே தண்டனை கொடுத்தான், ரோட்டில் அலைகிற மாதிரி. வேதமுறையில் உள்ள இறைவனை மறுப்போரை அவர்களது இல்லங்களிலிருந்து முதல் வெளியேற்றினான். அவர்கள் வெளியேறுவார்கள் என நீங்கள் எண்ணவில்லை. நமது கோட்டைகள் அல்லாஹ்விடமிருந்து தங்களை காக்கும் என அவர்கள் நினைத்தனர். அவர்கள் எண்ணி பார்த்திராத வழியில் அந்த யூதர்கள் இந்த கோட்டை நம்மளை காத்துரும் அப்படின்னு பிரதானமா நினைச்சிருந்தாங்க. அவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிலையில அவர்களை அல்லாஹ் அணுகினான். அவர்களது உள்ளத்தில அச்சத்தை விதைத்தான். தமது கைகளாலும் நம்பிக்கை கொண்டோரின் கைகளாலும் தமது வீடுகளை நாசமாக்கினார்கள். அவன் செஞ்ச அநியாயத்தினால அவனே அவங்ககிட்ட இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு நிலைமைய ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான். அல்லாஹ் சொல்றான், அறிவுரையோரே படிப்பினை பெறுங்கள். அவர்கள் வெளியேறுவதை அல்லாஹ் விதித்திருக்காவிட்டால் அவர்களை இவ்வுலகில் தண்டித்திருப்பான். மறுமையில் அவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது. இந்த மாதிரி அநியாயம் பண்ணி வீட்டை விட்டு நம்மளை அனுப்பினவங்க அவங்க கையால வீட்டை இருக்க வச்சு மறுமையிலே அவன் நரகத்துல இடத்த வச்சிருக்கிறான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகையோராக இருந்ததே இதுக்கு காரணம். யார் அல்லாஹ்வை பகைக்கிறாரோ அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் அப்படின்னு சொல்லி குரான்ல ரப்புல் ஆலமீன் 59வது அத்தியாயத்துல 2-4 வரை அதை நமக்கு தெரிவிச்சிருக்கிறான். வீடு இல்லாமல் வாழ்வது மிக பெரும் சோதனை என்பதால் தான் அதனை அநியாயம் செய்த யூதர்களுக்கு இறைவன் தண்டனையாக வைத்தான். இதிலிருந்து ஒருவன் வாழ்வதற்குரிய வீட்டை பெற்றிருப்பது இறைவன் அவனுக்கு செய்த மிக பெரும் பேரருளாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி
நம்மளை தட்டலை விட்டுறாம பாதுகாத்து நமக்குண்டு ஒரு இடம் சொந்தமாகவோ வாடகையாகவோ அமர்த்தி நம்மளை தங்க வச்சிருக்கோம். துனியாவில் நமக்கு சிறிய வீடு கிடைச்சி அது அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து இருந்தாலும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வச்சு ரப்பராமன் மறுமையில சொர்க்கத்தில் பிரம்மாண்டமான மாளிகையை தரக்கூடும். நம்முடைய வீடு இறைத்துவதற்கு ஆற்றி தந்த அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்றால் அது நமக்கு சொர்க்க வீட்டை பெற்றுத்தரும். நம்முடைய வீட்டில் இறைத்துவதர் தடுத்த அம்சங்கள் நிறைந்திருக்கும் என்றால் அது நமக்கு நரக வீட்டை பெற்றுத்தரும். அல்லாஹ் கொடுத்த வீட்டில் நமக்கு பறக்கத்து நிலவக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்களும் நடைமுறைகளும் அது நம் வீட்டுக்கான முதலீடுகளும் ஹலாலாக இருந்து நன்மையான செயல் புரிஞ்சா நமக்கு பிரம்மாண்ட வீட்டை ரப்ப சொர்க்கத்துல கொடுப்போம். ஒரு முஸ்லீம் மாதிரி ஒரு முன்மாதிரி முஸ்லீம் வீடு எவ்வாறு இருக்கும் சொன்னா எல்லாமே வழிகாட்டுதல்படி பார்க்கும். மூமினுடைய வீடு இறைவனை நினைவு கூறும். இல்லாமல் இருக்க வேண்டும். அங்கு இறைவசனம் ஓதப்பட வேண்டும், மார்க்கம் போதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம் வீட்டிலும் தொழுகை, இபாதத்து, மார்க்க சிந்தனை, பேச்சுகள் எல்லாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட முறையில வார்த்தைகள் எல்லா குடும்பத்தார் அத்தனை பேர்களும் அந்த லெவல்ல இருக்கணும். ஏன்னு கேட்டா வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு ஊரை பத்தி பேசுறது, உலகத்தை பத்தி தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது, நல்ல விஷயங்கள் ரகபந்தான செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வீடு நிச்சயமா பறக்கத்துப்போம். ஹராமான செயல் செஞ்சா நம்ம வீடு எந்த அளவுக்கு ஆண்டு அல்லாஹ் ஒருவன் அறிவான், நம்ம சொல்றவங்களுக்கு அறிய மாட்டோம். உங்கள் வீடுகள்ல ஓதப்படுற வசனங்கள் ஞானத்தையும் நினையுங்கள். அல்லாஹ் நுணுக்கமானவன், நன்கறிஞ்சவனாக இருக்கான். நாம குரான் ஓதுறது, தொழுகிறது, தொழுகையை பத்தி நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட எடுத்துரைக்கிறது, ஒரு தப்பான விஷயத்த நம்மள்கிட்ட சொல்ல வந்தாலும் அவங்கள அதை மாத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவங்க அல்லாவுடைய பார்வையில நல்லவர்களாக இருக்கக்கூடும். நம்ம யாரையுமே நிர்ணயிக்க முடியாது. நமக்கு வெளி உலகம் தெரியும், அல்லாஹ் ஒருத்தருக்கான் தெரியும் சொல்லி அவங்க கொண்டு வந்த செய்தியை மாத்தி அவங்க மனதை தெளிவுபடுத்தி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளும் சேர்ந்துக்கிட்ட அப்படிதான் இருந்திருக்கோம், என்ன போகுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகத்தான் கொடுப்பான். நரகத்தை கொடுப்பான்னு சொல்றது நீ யாரு? நரகத்தை கொடுக்கறதும் சொர்க்கத்தை கொடுக்கறதும் அல்லாவுடைய விருப்பத்தை பொறுத்து. நீ நானும் முடிவு பண்ண முடியாது. நல்லவன் நினைக்குவான், அவன் நரகத்துக்கு போவான். நரகவாதி நினைப்போம், அவன் சொர்க்கத்துக்கு போவான். அவனுடைய உள்ளந்தரங்கம் உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? ரப்பு உத்தம் தெரியும். ஆகவே வரக்கூடிய மனிதர்கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லணும். தொழுக நேரம் வந்தா வாங்க சேர்ந்த தொழுகங்களை அடைக்கணும். என்ன அழகான முறையில சலான் சொல்லி இணைய முறையில் சிரித்த முகத்துல வரவேற்கணும், சிரித்த முகத்தோட அனுப்பி வைக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் பறக்கத்து நிறைஞ்ச வீடு. அந்த வீட்டுல பிரதானமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவும் வராது. இதை உணர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு கிடைச்ச சின்ன வீடா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணைன்னு சொல்லி மன நிறைவோட வாழ ஆரம்பிச்சுன்னா மறுமையில பிரம்மாண்ட மாளிகை நமக்கு ரப்பு தரக்கூடும். அதுக்கான முயற்சியை செய்து அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்று அவனுடைய ரஹமத்தை நமக்கு தந்து ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் வாழ்வாதாரத்திலையும் மனோநிலைமையிலும் மேன்மையாக்கி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வருவான் என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்தேன். வாகிர்தானா மிக முடிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி